ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே சரணம், குருவே போற்றி. குருதேவ் ஸ்ரீ பண்டிட் pronouns to thy feet Guruji. Mother Sri Aurobindo is my refuge. ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சனிக்கிழமை தோறும் நடத்தும் இந்த சத்சங்கத்தில் இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மீக பெரியோர்களுக்கும், அனைத்து அன்னை அரவிந்தர் அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நம்முடைய மூத்த சாதகர் திரு M.K. ராமசாமி ஐயா அவர்களுக்கும் திரு ரங்கராஜன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பக்தி, devotion. So we all know that our motherland is of spiritual endeavor. நமது தாய் நாடான இந்தியா என்றுமே ஆன்மீக தேடலை அடிப்படையாக கொண்டது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. தெய்வ பக்தியும் தேசபக்தியும் ஒருங்கே வளரும் நாடு நமது நாடு. நம் நாட்டு மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். யோகா spreads throughout the world from India. இந்த யோகம் என்பது உலகம் முழுமைக்கும் இந்தியாவில் இருந்தே பரப்பப்படுகிறது, தருவிக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யோகம் என்பது மனிதன் இறைவனிடம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வழி. அவ்வளவு எளிதில் இறைவனிடம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. தளராத ஆர்வம், போதுமான தகுதி, கனமேறும் இடையறா அழைப்பு இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். The call the mother, call the பகவான், அந்த இடையறாத அழைப்பு இருந்தால் மட்டுமே இந்த பக்தி சாதகமாகும். நம் மனித வாழ்வின் நோக்கமே நம்மை நாம் அறிதல், இறைவனை அறிதல், இறை சாநித்தியத்தை இந்த புவியிறக்கம் செய்து நிலை பெறச் செய்தல். பகவானுடைய அருமையான ஒரு வரிகள், ஆல் லைஃப் இஸ் யோகா என்ற பகவானின் இந்த ஒரு வார்த்தை, வாழ்வனைத்தும் யோகமே என்ற நிலைப்பாட்டை அடைதல். இதற்கு அடிப்படையான தேவை பக்தி, இறைவன் மீதான பக்தி, the devotion on the divine. இறைவனை அறிய பக்தியுடன் செயல்படும் பக்தனுக்கு ஆரம்பத்தில் பல இடைஞ்சல்கள் வந்திடினும் இடையறா நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் அனைத்து தடைகளையும் தெய்வீக துணையுடன் தகர்த்தெறிந்து வெற்றி பெற முடியும் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் நமக்கு வழிகாட்டியாகவும் குருவாகவும் இருந்து நமக்கு அவர்களின் படைப்புகளின் மூலம் நம்பிக்கை அளிக்கிறார்கள். நமது பூரண யோகம் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், இவை மூன்றையும் உள்ளடக்கியது. பக்தி, பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்ற அரவிந்தர் அன்னையின் கருத்துக்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில் 12ஆம் அத்தியாயத்தில் பக்தி யோகத்தில் என்ன சொல்லுகின்றார் என்ற கருத்துக்களையும் பற்றித்தான் இன்று நாம் சிந்திக்க போகிறோம். இதற்கான அடிப்படை தேவை பக்தி. இறைவன் மீது நாம் செலுத்த வேண்டிய பக்திக்கு அடிப்படை தேவை சின்சியாரிட்டி, ஆஸ்பிரேஷன், சரண்டர் அண்ட் ஃபெய்த். இவற்றின் துணையோடுதான்
நாம் இலக்கை அடைய முடியும் என்று பகவான் கூறுகிறார். இறைவனை நோக்கிய ஆன்மாவின் ஆர்வம், ஆஸ்பிரேஷன் பக்தி எனப்படுகிறது. பக்தனையும் இறைவனையும் இணைக்கும் பாலமே பக்தி, டிவோஷன். He who chooses the infinite has been chosen by the infinite. Never forget this promise of Sri Aurobindo and keep courage in spite of all difficulties. You are sure to reach the goal, and the more you keep confidence, the quiet it will come. அன்னையினுடைய இந்த நம்பிக்கையான வரிகள் தான் நமக்கு ஆதாரம். இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கான மிகவும் நேரடியான எளிமையான வழிமுறையே பக்தி என்பது. சர்வீஸ் அண்ட் ரியலைஸ் த டிவைன் இஸ் த ஒன்லி எய்ம் ஆஃப் அவர் ஹியூமன் லைஃப். நம்முடைய மனித வாழ்க்கையின் நோக்கமே சர்வீஸ் டு த டிவைன் and realize the divine and self. பூரண உண்மையை உணர்வதற்கான பல்வேறு வழிமுறைகளில் பக்தி யோகமே உயர்ந்தது என்பதை பகவான் கிருஷ்ணர் 12வது அத்தியாயத்தில் கூறுகிறார். இறைவனிடம் பூரண சரணடைவதே பூரண பக்தியின் விளைவாக ஏற்படுகிறது. பக்தி யோகத்தில் புலன்கள் தூய்மை அடையும். புலன்களின் தவறான செய்கைகளினாலேயே நம்மை கர்ம பந்தங்களில் தள்ளி விடுகிறது. பக்தியினால் புலன்களின் தூய்மையுடன் இத்தகைய தூய்மையான பக்தியை பெறுவதற்கு இந்த பக்தி யோகமே சிறந்த யோகம். பக்தி இறைவன் மீதான அன்பை அதிகப்படுத்துகிறது. இறைவன் மீதான அன்பு அதிகரிக்கும் போது பக்தனின் மீதான பகவானின் அன்பு அதிகமாகிறது. இருவருக்கும் உண்டான பாண்டேஜ், பிடிப்பு அதிகமாகிறது. இந்த இன்டிமசி, நெருக்கம் அதிகமாகும் போது நாம் பகவானின் பாதுகாப்பில் இருக்க முடியும். இதுவே பக்தியின் அல்டிமேட் ரிசல்ட். உடல் கொண்ட ஆன்மாவை பரமனுடன் இணைக்கும் பாதை பக்தி மட்டுமே. பக்தன் பற்றி பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். மனதை என்னிடத்தில் நிலை நிறுத்துபவனே சிறந்த பக்தன். எல்லா உயிர்களிடமும் அன்பும் கருணையும் உடையவன். யாரிடமும் வெறுப்பு இல்லாமல் அனைவரிடமும் நட்பும் கருணையும் உடையவன். எனக்கு மிகவும் பிரியமானவன் எனது பக்தன். அவன் அகங்காரமற்றவன். நான் என்னும் அகங்காரமும் என்னுடையது என்ற பற்றும் இல்லாதவன் உயர்ந்த பக்தன். இந்த துன்பங்களில் சமநிலை உடையவன். சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் மனம் கலங்காமல் இருப்பவன் உண்மையான பக்தன். பிறருக்கு துன்பம் தராதவன், யாராலும் கலங்காதவனும் யாரையும் கலங்க செய்யாதவனும் எனக்கு பிரியமான பக்தன். முழு சரணாகதி கீதையின் புகழ்பெற்ற உபதேசம். தூய்மையின் தூய்மையான பக்தன் என்னை சரணடைவான். 18வது அத்தியாயத்துல பகவான் சொல்வது சரணாகதி யோகம். நம்ம அன்னை அரவிந்தரும் அதைத்தான் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். பக்தி என்றால் என்ன? அதை பற்றிய சிறிது சிந்திப்போம். அது வெறும் சடங்குகள் அல்ல. பக்தி என்பது வெறும் சடங்குகள் அல்ல. அது இறைவன் மீதான அன்பு, நம்பிக்கை, சரணாகதி, சுயநலமற்ற சேவை, அனைத்து உயிர்களிடத்தும் கருணை உடையவன், எதிர்பார்ப்புகள் குறைவாக உடையவன், தூய்மையான மனம் கொண்டவன் என்னுடைய பக்தன்.
அதுவே அந்த பக்தியினுடைய சிறப்பு. நேர்மையானவன், பற்றில்லாமல் கடமைகளை செய்பவன், வெற்றியால் மிகுந்த மகிழ்ச்சியும் தோல்வியால் துவண்டும் போகாதவன், வெறுப்பும் ஆசையும் குறைந்தவன், நல்லது கெட்டது என்ற பற்றை விட்டவன், அனைத்தும் இறைவனின் கொடையே என்று கருதுபவன் தூய்மையான பக்தன். நண்பன் எதிரி இருவரிடமும் சம நோக்குடன் இருப்பவன், மானம் அவமானம் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்பவன், பற்றற்றவன், அளவான பேச்சுகள் உடையவன், கிடைப்பதில் திருப்தி அடைபவன், உறுதியான பக்தியுடன் என்றுமே இருப்பான். இறைவன் மீது வைக்கும் பக்தியால் ஏற்படும் நன்மைகள் என்ன? பக்தி என்பது வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை பகவானின் கருணையாக கொண்டு அவற்றை ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக மாற்றும் கலை. இட்ஸ் எ ஆர்ட். பகவத்கீதை பேருரையில் பகவான் கிருஷ்ணன் 4 வகை பக்தர்களை பற்றி கூறுகிறார். நல்வினை செய்த 4 வகை மக்கள் என்னை வழிபடுகிறார்கள். 1 ஆர்த்த பக்தன். சோ நம்ம எல்லாருமே ஆரம்பத்துல ஆர்த்த பக்தர்களாகத்தான் இருக்கிறோம். துன்பம், நோய், கஷ்டம் வந்தால் கடவுளை தேடுகிறவன். இதற்கு உதாரணம் திரௌபதி. அவள் சபையில் துகில் உரியப்பட்ட போது அவள் இறைவனை நோக்கி அழைக்கிறாள். சோ நாமும் நமக்கு ஏதாவது துன்பம் நேரும் போதும் கஷ்டங்கள் வரும்போதும் பக்தன் பகவானை நாடுகிறான். அவனும் ஆரம்பகால பக்தன். அவனுக்கு அவ்வளவே இருந்தாலும் அவனும் பக்தன் தான். ஏன்னா மதர் ஸ்ரீ அரபிந்தோ எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், கேளுங்கள் கொடுக்கப்படும். என்ன உனக்கு வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். இருந்தாலும் யூ ஷுட் ஆஸ்க் த டிவைன் வாட் எல்ஸ். நாம் எல்லோரும் அப்படிதான் இந்த பக்தி மார்க்கத்திற்கு வருகிறோம். ஏதோ ஒரு கோரிக்கையோடு வருகிறோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் போது நாம் எதிர்பார்த்ததும் நாம் எதிர்பார்க்காததும் அதற்கு மேலேயும் அன்னையும் அரவிந்தரும் நமக்கு செய்யும் போது, அவர்கள் கருணையால் கிடைக்கும் பொழுது அவர்கள் மீது அளவற்ற பக்தி நமக்கு ஏற்படுகிறது. சோ இதுதான் பேசிக். இந்த ஆர்த்த பக்தன். இதை நம்ம எல்லோரும் அப்படிதான் அன்னையிடம் வருகிறோம். பிறகு அர்த்தார்த்தி. தனக்கு பொருள் வேண்டும், அருள் வேண்டும், பணம், பதவி, குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் வேண்டுபவன் அர்த்தார்த்தி என்று சொல்லப்படுகிறார். நாமும் அந்த நிலையில்தான் இருந்து வந்தோம், வருகிறோம். இன்னும் பல பக்தர்கள் அந்த நிலையில்தான் நாம் இருக்கிறோம். எனக்கு இது வேண்டும், எனக்கு பதவி உயர்வு வேண்டும், என்னுடைய மகளுக்கு திருமணமாக வேண்டும், என்னுடைய மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். இப்படியெல்லாம் பகவானிடமும் அன்னை அரவிந்தரிடம் நம்ம கோரிக்கைகள் வைக்கிறோம். அது பல சமயங்களில் நிறைவேறுகின்றன, சில சமயங்களில் நிறைவேறுவதில்லை. அப்பொழுது நாம் அயர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. எது தன்னுடைய குழந்தைக்கு தேவையோ அதை அன்னை அறிவாள். சோ அப்பொழுது அந்த தூய்மையான பக்தன் எதையும் அன்னையின் அருட்கொடையாகவே ஏற்றுக்கொள்வான். இந்த அர்த்தார்த்தி பக்தன். அடுத்த பக்தன் ஜிஞ்ஞாசு, சற்று மேம்பட்ட பக்தன். கடவுள் யார், ஆன்மா என்பது என்ன, நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, நாம் எங்கிருந்து வந்தோம், நம்முடைய கடமைகள் என்ன என்ற தத்துவத்தை தேடுகிறவன் ஜிஞ்ஞாசு. இந்த 2 பேர்களை, கடந்த 2 பேர்களை விட இவன் சிறிது ஆண்ட கடவுள் பற்றி அறிந்தவன்.
ஜிஞ்ஞாசு எனப்படுகிறான். அடுத்த வகை பக்தன் ஞானியாகிறான். கடவுளை பற்றிய எல்லாவற்றையும் அறிந்து அவர்தான் அனைத்தும் படைத்தவர், காப்பவர், அழிப்பவர் என அறிந்து எது வரினும் அது இறைவனின் சங்கல்பமே என உணர்ந்து வழிபடுகிறவன். உதாரணம் பக்த பிரகலாதன். தன்னுடைய தந்தை அவருக்கு எவ்வளவு கொடுமைகள் செய்தாலும் பகவான் ஒருவரே என்ற ஒரு நிலைப்பாட்டை அவன் அறிந்தவன். மீராபாய். ஞானி தனது கடமைகளை முடித்து என்னிடம் வந்து சரணடைவான் என பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இந்த 3 வகையான பக்தர்களும் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் தான், வேண்டியவர்கள் தான். எல்லாம் அனைத்து பக்தர்களும் இறுதியாக நம்முடைய நோக்கம் இறைவனை அடைதலே. இறுதியாக அவன் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையில் என்னை வந்து அடைவான் என்று பகவான் கூறுகிறார். பக்தி செய்வதில் 9 வகையான பக்திகள் இருக்கின்றன என பாகவதத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரவணம், பகவானை பற்றி கேட்டல், அவனை பற்றி அறிதல். அதற்கு உதாரணம் நாம் சொல்ல வேண்டும் என்றால் பரிஷத்து மகாராஜாவை சொல்லலாம். பகவானை 7 நாட்களில் தன்னுடைய மரணம் சம்பவிக்க போகிறது என்று தெரிந்தவுடன் கலங்காமல் இறைவனை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் பரிஷத்து மகாராஜா. அடுத்தது கீர்த்தனம், பாடுவது சுகதேவர். ஸ்மரணம், நினைப்பது பிரகலாதன். பாத சேவனம், பாத சேவை லக்ஷ்மி தேவி. அர்ச்சனம், பூஜை செய்தல், வழிபாடு செய்தல் பிருது மகாராஜா. வந்தனம், வணங்குவது அக்ரூரர். தாஸ்யம், சேவை செய்தல், அவருக்கு உதாரணம் அனுமான். சக்கியம், நட்பு, நட்புக்கு உதாரணம் நாம் எல்லோருக்கும் தெரியும். மகாபாரதத்திலே ஏன் அர்ஜுனனை பகவான் தேர்ந்தெடுத்தார்? அவன் நட்பை மீறிய ஒரு குணநலன்கள் அவர்களுடைய சகோதரர்கள் அனைவரிடம் இல்லாம ஒரு குணநலன் அந்த அர்ஜுனிடம் இருப்பதால் அது நட்புக்கு இலக்கணம் சொல்ல வேண்டுமானால் அது அர்ஜுனன். ஆத்ம நிவேதனம், முழு சரணாகதி. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் பலி சக்கரவர்த்தி. தன்னுடைய அகங்காரத்தை பகவான் அடக்குவதற்காக 3 அடி மண் கேட்கிறார். 2 அடியில் வானத்தையும் பூமியையும் அளந்து விட்டார். 3வது அடி நாம் எங்கே வைக்க வேண்டும்? தன்னையே சரணாகதி செய்கிறார். அந்த சரணாகதிக்கு உதாரணம் பலி சக்கரவர்த்தி. ஆரம்பத்தில் நாம் எல்லோரும் அர்த்தார்த்தி ஆகத்தான் இருக்கிறோம். பக்தி முதிர ஜிஞ்ஞாசு ஞானியாக மாறிவிடுகிறோம். இதுதான் நம்முடைய நிலை. அடுத்ததாக 5 விதமான பாவ பக்தி. பக்தியிலே பாவனை எப்படியெல்லாம் செய்கிறோம். சாந்த பாவம், அமைதியாக தியானம் செய்பவன் சனகாதி முனிவர்கள். அதற்கு உதாரணம் சனகாதி முனிவர்கள். தாஸ்ய பாவம், எஜமானன் சேவகன் என்ற தாஸ்ய பாகம் அனுமன். சத்திய பாகம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அர்ஜுனன். வாத்சல்ய பாவம், ஒரு பெற்றோர் குழந்தை மீது எப்படி அன்பு வைக்குமோ அந்த வாத்சல்ய பாவத்திற்கு உதாரணம் யசோதை. இந்த உலகை படைத்து காக்கும் பரம்பொருளான கிருஷ்ணனையே உரலில் கட்டி போட்டு விட்டார் இந்த அன்னை. பகவானை கட்டி போட முடியுமா? யாராலும், அங்கே துரியோதனாலும் மற்றவர்கள் யாராலும் கட்ட முடியாத பகவானை யசோதை அன்னை உரலிலே கட்டி போட்டு விட்டார்.
சோ அந்த வாத்சல்ய பாவம் அன்னை குழந்தை என்ற பாவம் மிக உயர்ந்த பாவமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் தன்னுடைய பகவானை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அன்பு செய்து கொள்ளலாம், பக்தி செய்து கொள்ளலாம். அடுத்தது ஐந்தாவதாக மதுர பாவம், காதலன் காதலி என்ற பாவம். இதற்கு உதாரணம் மீரா தேவியை நம்ம சொல்லலாம். இப்படி இந்த பக்தியினால் விளையும் நன்மைகள், பக்தியின் வகைகள், பக்தியே ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு தகுதி. நமக்கு எந்த வகை பக்தி உகந்ததோ அதை ஏற்று வழி நடப்போம். நமது அன்னையும் பகவானும் கூறுவது என்ன? மேலே சொன்ன 9 பக்திகளில் கடைசி 3 சர்வீஸ் டு த டிவைன். நம்முடைய யோகமே த டிவைன் சர்வீஸ். அன்னை யார் அங்கு வந்தாலும் அவர்களுக்கென்ற ஒரு வேலையை அன்னை கொடுத்து விடுவார். அந்த வேலையை தான் முதலில் நமக்கு சர்வீஸ், கர்மயோகம், அதை நீ முதலில் செய். அதில் இருந்தே நீ அனைத்தையும் கற்றுக்கொள்வாய். பொறுமை, நேர்மை, அனைத்தையும் நீ கற்றுக்கொள்ள முதலில் செய்ய வேண்டியது கர்மயோகம், சர்வீஸ் டு த டிவைன். இரண்டாவது, always live with the divine consciousness as a friend or mother. ஒரு நண்பனை போலவோ அல்லது அன்னையை போலவோ நம்மளுடைய அன்னையிடம் எப்பொழுதும் நாம் எங்கு சென்றாலும் வந்தாலும் எது வேண்டுமானாலும் நமது கோரிக்கைகள் எல்லாம் நமது அன்னையிடமே நாம் வைப்போம். அதுபோல நம் அன்னையை ஏற்றுக்கொள்ளுங்கள். as a friend. ஃப்ரெண்டு கிட்ட தான் எல்லாவற்றையும் நாம பகிர்ந்து கொள்ள முடியும். தாய் தந்தையரிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத பல ரகசியங்களை நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இறைவனை நண்பனாக ஆக்கிக்கொள். எதையும் அவனிடமிருந்து நீ மறைக்காதே, மறைக்கவும் முடியாது. ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் அறிபவர் பகவான். அன்னை அவர்களுக்கு என்ன நாம் நினைக்கிறோம் என்பது கூட தெரியும். அதனால் அவர்களிடமிருந்து எதையும் நாம் மறைக்க முற்பட வேண்டாம். எனவே நீங்கள் அன்னையை ஒரு நண்பனாக, நண்பியாக அனைத்து செயல்களையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைத்து ரகசியங்களையும், துன்பங்களையும், கஷ்டங்களையும், ஆனந்தத்தையும் அத்தனையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவே பக்தியின் உயர்ந்த நிலை. அடுத்தது, பகவானும் அன்னையும் சொல்லக்கூடிய ஒரே கடைசி ஆயுதம் த டோட்டல் சரண்டர். பகவான் என்ன சொல்லுகிறார்? அன்னையிடம் சரணடைந்து விடு. அவள்தான் நமது யோகத்திற்கு முக்கியமானவள். அவளிடம் நீ சரணடைந்து விட்டால், அதான் சொன்னோம் மேல சொன்ன அந்த ஃப்ரெண்ட், அந்த ஒரு பாவத்துல நம்முடைய செயல்கள், எண்ணங்கள் அனைத்தையும் சரண்டர் டு த டிவைன் மதர். அவளிடம் நீ சரணடைந்து விடு, அத்தையும் சொல்லிவிடு. எது உனக்கு தடையாக இருக்கிறதோ, நீ ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எதுவெல்லாம் உன்னை தடை செய்கிறதோ, அந்த தடைகளை உடைத்தெறிபவள் பராசக்தி மகாகாளி அன்னை. அவளிடம் சரணடைந்து விடு என்றுதான் பகவான் கூறுகிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுவது, பக்தி இஸ் நாட் an experience. It is a state of the heart and soul. It is a state which comes when the psychic being is awake and prominent. So the very important, பகவான் சொல்லுகிறார் அரவிந்தர். பக்தி அல்லது இறைப்பற்று என்பது ஒரு அனுபவம் அல்ல. அது இதயத்தின் மற்றும் ஆன்மாவின் ஒரு நிலை. நமக்குள்ளே இருக்கும்
சைத்திய புருஷன் விழித்தெழுந்து மேலோங்கி நிற்கும் போது வரும் ஒரு நிலை பரவச நிலை என்று பகவான் கூறுகிறார். இந்த பக்தி வருவது எப்பொழுது? சோ இதைத்தான் when the psychic being is awake and prominent. சோ இதைத்தான் என்னுடைய குருநாதர் MP பண்டிட் அவர்களிடம் ஒரு முறை நான் கேட்டேன். அவரிடம் தொடர்பு கொண்ட பிறகு 2 அல்லது 3 வருடங்கள் இருக்கும். அதற்குள்ள எனக்கு ஒரு பேராவல். சோ ஒரு நியூ டேர்ம் we have learned, psychic being, சைத்திய புருஷன் என்ற ஒரு புதிய அனுபவத்தை படிக்கும் பொழுது அது அந்த சைத்திய புருஷன் நமக்குள்ளே விழித்து வந்திருக்கிறதா, என்னால் அதை உணர முடியுமா என்ற ஒரு கேள்வி ஆர்வ கோளாறு அதிகமாக இருப்பதால் கேட்டுவிட்டேன். சோ அப்போது அவர் கொடுத்தது ஒரு ஸ்டைல். எப்பொழுதும் MP பண்டிட் அவர்கள் ஒரு புன்முறுவல் தான் பதிலாக அளிப்பார். மிகவும் அதிகமாக பேச மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தை, அது ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். பகவான் இப்ப என்ன சொன்னாரோ அததான். It is a state which comes when the psychic being is awake and prominent. அந்த சைத்திய புருஷன் உன்னில் நீ விழித்ததனால்தான் இன்று நீ அரவிந்தர் அன்னையிடம் வந்திருக்கிறாய். உனக்கு ஏன் அதை பற்றி கவலை? அதை விட்டுவிடு. So we the mother's children should aware and know this fact. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்திய புருஷன் விழித்தெழுந்த நிலையில் இருப்பதனால்தான் இன்று நாம் அன்னை அரவிந்தரிடம் இருக்கிறோம். Maybe it is not fully awake. It will take time, long time to blossom. It will take long time. It may take years together or even next birth also. So let us forget about this awareness of the psychic being. It is already awakened in every one of us. So இதைத்தான் குருஜி அவர்கள் சொல்லும்போது எனக்கு அதை பற்றிய எண்ணம் இல்லை. சோ நமக்கு ஏற்கனவே அந்த ஒரு திறவு இருப்பதனால்தான் நாம் அன்னை அரவிந்தரிடம் பகவான் எந்த ஜென்மத்திலோ நாம் செய்த ஏதோ ஒரு சில சேவை, அன்னை அரவிந்தருக்கு செய்த சேவையின் காரணமாக இன்று நாம் இங்கு சேர்ந்திருக்கிறோம். எனவே அன்னை அரவிந்தர் பக்தர்களாகிய நமக்கு இந்த சைத்திய புருஷனை விழிப்பு நிலையில் உள்ளதா என்ற சந்தேகம் வேண்டாம். அது விழிப்பு நிலையில் உள்ளதால் தான் தெய்வீக தேடலை பெற்று அன்னை அரவிந்த பகவானையே நாம் குருவாக அடைந்துள்ளோம். அது முழுமை பெற பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அது நடப்பது உறுதி. இன்றோ அல்லது நாளையோ அல்லது அடுத்த பிறவிலேயோ அன்னை அரவிந்தரை அடைவது உறுதி. அது விதிக்கப்பட்டது. இது பரமனின் அனுமதி. அன்னை மூலமாக நடப்பது நிச்சயம். அது யாராலும் தடுக்க முடியாதது, தவிர்க்க முடியாதது. So this is about the psychic being. So அந்த பக்தியினுடைய ஒரு விளைவு நமது உணர்ச்சிகளை இறைவனை நோக்கி திருப்புதல். We are all emotional beings. நம்ம எல்லோரும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அந்த எமோஷனல் பீயிங் தான் நமக்கு பக்தியை தருகிறது. இறைவனின் மீதான ஒரு பக்தியை நமக்கு தருகிறது. அந்த பக்தியின் மூலமாகவே நாம் இறைவனை அடைய முடியும். அப்ப sometimes the emotion is a good element in yoga, but emotional desire becomes easily a cause of perturbation and an obstacle. So நமது யோக முறையிலே இந்த உணர்வு எமோஷனல் பீயிங் என்பது ஒரு நல்ல அம்சமாகும். ஆனால் உணர்வு பூர்வமான விருப்பம் எளிதில் மன கொந்தளிப்புக்கும் தடைக்கும் அது காரணமாகி விடுகிறது. எனவே நம்முடைய எமோஷனலை அன்னையிடம் turn your emotion towards the divine.
aspire for their purification, they will then become a help on the way and no longer a cause of suffering. சோ இந்த எமோஷனல வந்து நம்ம பகவான் மீது திருப்பும் பொழுது நமக்கு சில அல்லது பல நேரங்களில் துன்பத்தையே அளிக்கும். எனவே நமது உணர்ச்சிகளை இறைவனின் மீது திருப்பி தூய்மைப்படுத்த விரும்பினால் அது நமக்கு நன்மையே பயக்கும், தீங்கு விளைவிக்காது. அந்த எமோஷனல் ஏன்னா பல எமோஷனல் ஆக்ட் தான் நம்முடைய கர்ம பந்தங்கள்ல வந்து நம்ம தள்ளி விடுகிறது. சோ அந்த எமோஷனல் பீயிங்ஸ் வெளிவரும்போது அதை தெய்வீகத்திற்காக ஆன்மீகத்திற்காக திருப்பும் மார்க்கத்தை நாம் அறிந்து கொண்டால் பல இன்னல்களில் இருந்து நாம் விடுபடலாம். அதை நம்ம ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே பக்தி என்பது ஆன்மாவின் ஆர்வத்தையும் இறைவனையும் ஒன்றிணைக்க ஏற்படும் ஒரு பாலமாகும். It is a bridge between us and the divine. அன்னையின் உரையாடலில் இருந்து ஒரு கேட்கிறார்கள், அன்னையை கேட்கிறார்கள், how can I have pure bhakti for the mother? தூய்மையான பக்தி செய்வது எப்படி? Pure worship, adoration, love for the divine without claim or demand is what is called Suddha Bhakti. So பகவான் சொல்லுகிறார், அது எந்த பகுதியில் வெளிப்படுகிறது? From which part does it manifest? அந்த சுத்த பக்தி எந்த பகுதியில் இருந்து வெளிப்படுகிறது என்று கேட்கிறார்கள். அதற்கு பதில் ஆன்மாவிலிருந்து, அதாவது சைத்திய புருஷனிலிருந்து எவ்வித உரிமை கோரலோ கோரிக்கையோ இன்றி இறைவனை வழிபடுவதும் போற்றுவதும் நேசிப்பதுமே சுத்த பக்தி என்று சொல்லப்படுகிறது. ஆன்மாவில் இருந்து வரும் பக்திதான் தூய்மையான முழுமையான பக்தி ஆகும். பக்தியின் மூலம் ஏற்படும் நிலைகள் உள்ளத்திலும் உடலிலும் புலன்களிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். பக்தியினால், பக்தி செய்வதனால் நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் மனதிலும் பல மாற்றங்கள். சோ மனதில் ஒன்று, மனம் சாந்தி நிலை பெற்றுவிடும். சோ எதை பற்றியும் அது சஞ்சலம் அடையாது, சாந்தி நிலை பெற்றுவிடும். சோ இது அமைதி, in absolute silence sleeps an absolute power. பகவான் சாவித்திரியில் சொல்லுகின்ற இந்த வரி நமக்கு அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வரி. இரண்டாவது, தடுமாற்றம், பதற்றம், ஏமாற்றம், விரக்தி போன்றவை நம்மை கட்டுப்படுத்தாது. சோ இந்த பக்தியின் மூலம் இந்த நிலை நமக்கு கிடைக்கும். 3, சமநிலை, சமதா, equanimity. இன்பம், துன்பம், கோபம், பொறாமை, சோம்பல், சுறுசுறுப்பு போன்ற நிலைகள் அற்று போகும். இறைவன் மீது இடையறா பக்தி செலுத்தும் போது இவை அனைத்தும் நம்மிலிருந்து அற்று போகும். எப்போதும் இறைவனுடன் தொடர்பில் இருப்பதால். 4வது, இந்த பக்தியினுடைய அடுத்த நமக்கு என்ன பலன்? எப்போதும் இறைவனுடன் தொடர்பில் இருப்பதால் நாம் எப்போதும் சந்தோஷம், நம் மனதில் எப்போதும் சந்தோஷம் நிலைத்திருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆனந்தமயமான நிலை நமக்கு கிடைக்கும். 5, எதிர்பார்ப்புகள் குறைந்துவிடும். இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழும் நிலை ஏற்படும். கண்டென்டட் லைஃப். சோ நமக்கு என்ன பகவான் கொடுத்திருக்கிறாரோ மற்றவர்களை பற்றி பொறாமைப்படக்கூடிய எண்ணம் நம்மிலிருந்து அகன்றுவிடும். இந்த உண்மையான பக்தன் பக்தியினால் இறுதி நிலை அவனுக்கு நமக்கு கிடைத்தது என்னவோ, நமக்கு பகவான் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதை கொடுத்திருக்கிறார்.
நமக்கும் கீழே நினைத்து பாருங்கள். நமக்கு மேலே இருப்பவர்களை நினைத்து பொறாமைப்பட வேண்டாம். நமக்கும் கீழே 1000 பேர் இருக்கிறார்கள். அவர்களை விட பகவான் நம்மை உயர்வாகத்தானே வைத்திருக்கிறார். எனவே அந்த எதிர்பார்ப்புகள் குறைந்துவிடும். இருப்பதை கொண்டு திருப்தியுடன் வாழும் நிலை இந்த பக்தியினால் நமக்கு ஏற்படும். 6வது, எல்லாவற்றிலும் இறைவனின் சங்கல்பமே வெற்றி பெறும். இதுதான் thy will be done. சோ என்ற மனோநிலை வந்துவிடும். சோ இறைவன் நமக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வார் என்ற ஒரு நிலை நமக்கு வந்துவிடும். சாமியானிய பக்தி சைத்திய பக்தியால் சைத்திய பக்திக்கு நம்மை அழைத்து சென்று விடும். ஆரம்பத்தில் நாம் ஒரு பக்தி, சாதாரண ஒரு பக்தனாக இறைவனை, இறை சக்தி இருக்கிறது, அதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் இதுதான் என்ற பக்தன் ஆரம்பித்த பக்தனுடைய நிலை இறுதியாக சைத்திய பக்தியில் நம்மை சேர்த்து விடும். இறை காட்சிகள் கிடைக்கும். சோ கனவில் மட்டுமே அல்ல, எப்பொழுதுமே இறை காட்சிகள் கிடைக்கும். இனிமையான இசை, இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆன்மாவின் குரல் நம்மை வழி நடத்தும். ஆதேஷ். சோ பகவான் அலிப்பூர் ஜெயில் கேஸிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆதேஷ் குரல் ஒலிக்கிறது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு குரல் ஒலிக்கிறது. பகவான் ஓராண்டு சிறையிலே அவர் பக்தியிலே மிக உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டதனால் அந்த ஆன்மாவின் குரல் அவரை வழி நடத்தும். நம்மையும் அது வழி நடத்தும். நமக்கும் அந்த சைத்திய விழிப்பு நிலை ஏற்பட்டு விட்டால் it will take care of our whole life. அதுவரை நம்முடைய முயற்சிகள் தேவை. அதுவரைக்கும் நம்முடைய முயற்சிகள் இருந்தால், when it awakens, when the psychic being awakened in us, it will take care of our life. So அதுதான் பகவானிடம் அன்று நடந்தது. அந்த ஆதேஷ், அந்த குரல் அவரை எங்கு செல்ல வேண்டும்? சந்தர்நாகூருக்கு செல்லுங்கள், அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு செல்லுங்கள் என்ற கட்டளைகள் உள்ளிருந்து அவருக்கு குரல் ஒலிக்கிறது. அது நடப்பவை நமக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் இட் வில் டேக் கேர். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் தெய்வமே பொறுப்பேற்கும் என்ற நிலை வந்துவிடும். பக்தியினால் விளைவும் அல்டிமேட் ரிசல்ட், the supreme result is this. So our mortal life becomes divine life. மானுட வாழ்வு என்பது தெய்வீக வாழ்வாக மாறும். இந்த அழியும் உடல் அழியா உடலாக மாறும். Even the physical transformation also will be achieved. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பகவான் the average Indian color, இந்த வெஸ்ட் பெங்கால்ல நம்ம எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவருடைய உடல் பொன்னிறமாக மாறியது. அந்த இறை சக்தியினுடைய ஆற்றல் எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பது பகவானே நமக்கு ஒரு சாட்சி. அவருடைய உடல் தேகம், அவருடைய அவரை போட்டோ எடுக்க அந்த போட்டோகிராஃபர் வரும்போது அந்த ஒளி உடல் பகவானை போட்டோ எடுக்க முடியவில்லை என்று பதிவு செய்கிறார். அவருடைய அந்த லைட், the emanation of the light of around our பகவான் is so much. அவ்வளவு ஒளி உடல், அவருடைய உடல் அவ்வளவு தேகம். சோ அந்த பக்தியினால் the physical also will be transformed. எனவே இந்த ஆன்மீக வாழ்விற்கு பக்தியே பிரதானம். பக்தியின்றி இறைவனை அடைய முடியாது. அன்னை அரவிந்தரின் மீது பக்தி செலுத்துவோம். இந்த மானுட வாழ்வை தெய்வீக வாழ்வாக மாற்றிக்கொள்வோம். சோ இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டுமோ அனைத்தையும் பார்த்து விட்டோம். இறுதியாக ஒரு பிரார்த்தனையுடன்
Give me the strength to realize my true self despite all obstacles. எந்த தடை வரினும் என்னுடைய உண்மையான ஆன்மாவை கண்டுபிடிக்க எனக்கு சக்தியை அளிப்பீர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் என்ற கோரிக்கையை வைத்துவிட்டு, நாளைக்கு என்னுடைய குருநாதர் MP பண்டிட் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த சிறிய உரையை அவருடைய பாதங்களிலும் அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாதங்களிலும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனசேகரன் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு என்னிடம் கூறியதை அவர் பக்தியை பற்றி பேசும்பொழுது கூறுவது பொருத்தமாகும். அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. தனசேகரன் அவர்களுக்கு அதிகாலையில் தன்னுடைய தொழில் காலை கடன்களை தொடங்குவதற்கு முன் ஒரு டம்ளரில் சிறிதளவு தூய நீர் மகாபெரிவாளை காஞ்சி மகாபெரிவாளை நினைத்து கொண்டு வைப்பார். ஒரு நாளைக்கு அவர் அவ்வாறு செய்த என்ன காரணத்தினாலும் மறந்து விட்டார். அதை மகாபெரிவாளே அவருடைய காதுக்கு புரியும்படியாக, என்னடா நான் வறண்டு போயிடுத்து, என்னை இப்படி போய் நான் வறண்டு போகும்படி என்ன தாகம் எடுக்கும்படி அடிச்சிட்டியே அப்படின்னு ஒரு டா போட்டு பேசினாராம். அந்த சந்தர்ப்பத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஸோ பக்தியை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு நம்முடைய சென்னை மையம் தனசேகரர்களை தேர்ந்தெடுத்ததற்கு இதை விட என்ன பெரிய காரணம் சொல்ல முடியும்? மிகவும் பொருத்தமான மனிதர். அவர்கள் நிறைய போஸ்ட் கார்டுக்கு இருக்கும். MP பண்டிட்டுக்கு லெட்டர் எழுதும், உடனே ஒரு MP பண்டிட் ஒரு லெட்டர் போஸ்ட் கார்டு எழுதி விடுவாங்க, பதில் போட்டு விடுவார். அப்ப MP பண்டிட் கையெழுத்திட்ட பதிலிட்ட போஸ்ட் கார்டும் அவரிடம் நிறைய இருக்கிறது. ஸோ பக்தியை பற்றி பேசுவதற்கு இவரை விட நமக்கு பொருத்தமான நமக்கு வேறு ஞானி நாம் அந்த ஞானியினுடைய பேச்சை என்று கேட்டோம், மிகவும் பாக்கியம் செய்தோம். இன்றைய ஆரம்பமே மிகவும் அற்புதம். தாய்நாடு இந்தியா என்றே அவர் ஆரம்பித்தார். அதுவே மிகவும் விரைப்படைய வைத்தது. அடுத்தது பக்தி என்பது ஆல் லைஃப் இஸ் யோகாவில எப்படி அடங்கியிருக்கிறதுங்கிறத ரொம்ப அற்புதமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எடுத்துன்னு போனார். ஒன் ஹூ சூசஸ் த இன்ஃபினைட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி சோசன் பை தி இன்ஃபினைட் என்று மதர் கூறிய அற்புதமான வார்த்தையுடன் ஆரம்பித்து, பகவத்கீதை 12வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து, யோயத் ஸ்ரத்தா ச ஏவவோ, யார் எந்த பக்தன் என்னிடம் வருகின்றானோ அவன் என்ன கேட்கின்றானோ அதற்கேற்றார் போலேயே நான் தருவேன் என்ற வாக்கியத்தை ஆரம்பித்து, அர்த்தன், அர்த்தார்த்தன், ஜிக்ஞாசு, ஞானி அவர்களை பற்றியெல்லாம் விளக்கினார். மேலும் 9 விதமான பக்திகளையும் அதற்கு யார் உதாரணம் என்பதையும் எடுத்துக்கொண்டே போய் 5 விதமான பாவனைகளையும் மிக அற்புதமாக உதாரணத்துடன், எப்படி சாந்தம் என்பது சனகாதி முனிவர்களும், தாசிய பக்தி என்பது அனுமானும், சத்தியம் என்பது அர்ஜுனனும், வாத்சல்யம் என்பது தாசோதையும், மதுர பாவத்திற்கு மீராவும் என்று மிக அற்புதமாக விளக்கினார். தாமோதரன் என்பது தாம உதரன். தாமம் என்பது வயிறு, உதரம் என்பது உதரம் என்பது வயிறு, தாமம் என்பது கயிறு. எப்படி யசோதை தன்னுடைய பக்தியினால் அவனை கட்டி போட்டாலோ அதனாலே அவன் பேரே தாமோதரன் என்று ஆயிற்று என்பதையும் மிகவும் விவரித்தார். மிகவும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுல ஒரு ஹைலைட்டா அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த விதமான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை
அர்ஷா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நமக்கு வந்து இறை காட்சிகளை எல்லாம் நாம் பார்ப்போம், இறை காட்சி இனிமையான ஓசைகளை எல்லாம் கேட்போம், நாம் இறைவன் ஆதேஷ் நமக்கு கொடுப்பார், அதுவே நமக்கு வரும் என்று சொல்லி அல்டிமேட்லி அவர் மார்டல் லைஃப் வில் பிகம் டிவைன் லைஃப் என்று முடித்தார். மிக மிக அற்புதமான ஒரு உரை நிகழ்த்திய தனசேகரன் அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு